வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். சென்னையில் முதல் முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் நகருக்குள் நடத்துவது ஏன் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். விளையாட்டில் அரசியல் வேண்டாம், திமுக வேண்டுகோள். விமர்சனங்களை முறியடித்து சென்னைக்கு பெருமை சேருமா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு து.க. பகலவன் சார், வணக்கம். வணக்கம் மேடம். அரசியல் விமர்சகர் திரு R.S. தமிழ்வேந்தன் அவர்கள் சார், வணக்கம். வணக்கம் பகலவன் சார், முக்கியமா அந்த விவாதத்தோட தலைப்போட நிறைவான வரிகளையே நான் முதல்ல எடுத்துக்கிறேன். சென்னைக்கு பெருமை சேருமா, இதுதான் கேள்வி. அதாவது தெற்காசிய அளவிலே இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் நடத்தப்படுகிறது ஒரு பந்தயம். அதாவது FIA சர்டிஃபிகேட்லாம் கிடைக்காது அப்படின்னு சில பேரும் இல்லை, அதை வாங்கியே தீர்வோம் என்று தமிழக அரசும் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்த்து தங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் முறியடித்து சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. இப்போது சரியாக மணி 7 இப்போ தொடங்கி இருக்கும்னு நினைக்கிறோம். இது வேண்டாம் என்று கூறுவது எதற்காக? இது நகருக்குள் நடத்தப்படக்கூடாது என்ற விமர்சனங்கள் எதற்காக? முதலாய் உலகம் தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டை, கார் ரேஸை நம்ம தமிழக மண்ணிற்கு அறிமுகப்படுத்துவதில் தமிழக முதல்வரும் நம்மளுடைய உதயநிதி அவர்களும் கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தியை பொதுவாக எல்லோரும் வரவேற்க வேண்டும். அதை பார்ப்பதற்கு நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறது என்று பார்த்துட்டு அதில் இருக்கிற பிழைகளை வேண்டுமானால் சொல்லலாம். பார்க்காமல் சொல்லுவது என்பது சரியில்லை. ஆனாலும் இப்போ உலகம் தர வாய்ந்த இந்த கார் ரேஸ், கார் பந்தயம் வருதுன்னு சொன்னால், இந்த உலக அளவில் தமிழ்நாட்டில் நடக்கிறது இந்த கார் தழுவிய அளவில் அது பதிவு செய்யப்படும், ஒளிப்பதிவு செய்யப்படும். அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தலைநகர் சென்னையை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. சரி, சென்னைக்குள்ளே நடக்குது. இது எங்கே நடக்குது? சென்னையில் நடக்குது. சென்னை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. தமிழ்நாடு எங்கே இருக்குது? இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஒரு மாநிலத்தை உலகம் தழுவிய அளவில் ஒரு நொடிப்பொழுதில் காட்டுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த நகரத்தை பார்க்கணும்னு சுற்றுலா நபர்கள் வருவதற்கு இப்படி ஒரு சாலைகள்லாம் இங்கே இருக்கா, இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். இது எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னை இவ்வளோ அழகு சோலையாக இருக்கா, நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்ற சுற்றுலாவில் வருகை தருகிற பகுதியாக பெருமக்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போது அப்படி வருகிற போது தமிழ்நாட்டுக்கு, இந்த மாநில அரசுக்கு வருமானம் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சிறிய தொழிலாளி முதல் பெரிய தொழிலாளி வரைக்கும் வியாபாரம் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை பன்னாட்டு நிறுவனங்கள் புதிய இந்த விற்பனை செய்வதற்கும் அல்லது இறக்குமதி செய்வதற்கான முதலீட்டாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இங்கே. ஒன்று. ரெண்டாவது, இந்த செய்தியை முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாக வரும், அவ்வளவுதான். ஒரு செய்திக்காக, ஒரு தலைப்பு செய்திக்காக, ஒரு பெட்டி செய்திக்காக, இல்லை பிரேக்கிங் நியூஸ் அதுக்காக போடலாம், விரைவு செய்தி அப்படின்னு போடலாம். இவ்வளவுதான் அதில் இருக்க தவிர, சரி அப்படி பார்த்துக்கலாம், நெருக்கடி இருக்குது, போக்குவரத்து நெரிசல் இருக்குது, அதனால் இந்த நேரத்தில் நடத்துவது சரியா, அந்த கொஸ்டின், அந்த கேள்வி சரியானது தான். அப்படி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலை கொண்டு வரது சரியானதா? ஏற்கனவே பறக்கும் ரயில் விட்டது சரியானதா? பறக்கும் ரயில் விட்டதுனால எத்தனை அப்பாவை குடும்பங்கள் தூக்குமே நீங்கள் சமஞ்சையில் போடுங்க. பூர்வீக சென்னையாக இருந்த மக்களை இன்றைக்கி அந்நிய மக்களாக மாற்றி வைத்திருக்கிறீங்க. அந்த மக்களுடைய வாழ்வியல் இன்றைக்கி கூட மோசமான நிலையில் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, மெட்ரோ ரயிலுன்னு சொல்லிட்டு பாதாளத்தில் போட்டுக்கிங்க. எத்தனை பில்டிங்கு சாயும் இன்னும் அச்சத்தில் கொலை நடிகன்னு இன்றைக்கி இருக்கிறோம். போக்குவரத்து நெரிசல் இப்போவும் இருக்குது, போக முடியல. மெட்ரோ ரயிலாம் ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்பவுமே ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது ஒரு பாதிப்புன்னு ஒன்று இருக்கும். அதில் நம்ம மாற்றுக்கருத்து சொல்லலை, அது இருக்கும். ஆனால் அதை நம்ம கடந்து தான் செல்லணும். அப்படி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் உள்நாட்டு விளையாட்டா? சேப்பாக்கத்தை எதுக்கு அவ்வளோ பெரிய கிரவுண்டை கட்டி அவ்வளோ பெரிய மக்களை திரட்டி எதுக்கு அங்கே நடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. டென்னிஸ் கோர்ட் தேவையா? வள்ளூர் கோட்டை தண்டி டென்னிஸ் கோர்ட் வச்சு அவங்க அவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சி வாழறதுக்கே இங்கே இடம் இல்லை. சென்னை பூர்வீகுடி மக்கள் இன்றைக்கி அங்கங்கே டென்னிஸ் கோர்ட் வச்சும் கிரிக்கெட்டு மைதானம் வச்சும் அவ்வளோ பெரிய இடத்துல எங்களுக்கு வீடு கொடுக்காம நீங்கள் எங்கே காஞ்சிபுரம் தாண்டி போய் தூக்கி போய் போகிறீங்களே இந்த மண்ணின் மைந்தர்களை, அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த மண்ணின் மைந்தர்களை தூக்கி போகிறதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை, அவங்கள எப்போ வேணாலும் திரட்டலாம். ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், போக்குவரத்து நெரிசல் வரும், மக்களுக்கு பாதிப்பு வரும். ஏன்னா இந்த மண்ணில் மைந்தர்களை, இந்த பூர்வகுடி மக்களை அப்புறப்படுத்துங்க. அப்போ ஏன் இந்த கேள்வி வரலன்னு கேட்குறேன். ஏன் வரல? அப்போ ஏன் உங்கள் சிந்தனை சிதறி போய் கிடக்குதா? அப்போ இந்த மண்ணில் மைந்தர்களை, இந்த சென்னை வாழ் மக்களை எங்கே வேணாலும் அப்புறப்படுத்தலாம். அப்போனா உங்களுக்கு பிரச்சனை வராது. சரி,
இங்கே சென்னை 2 கட்சியும் சொல்கிறேன், அதிமுகவும் திமுக வரும்போது இன்றைக்கி சென்னை வாழ்விட மேம்பாட்டு இது குடியிருப்பு அப்படின்னு வச்சுருக்காங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் தரீங்க, என்ன தரத்தில் கட்டுறீங்க, எப்படி வாயிற்படி வைக்கிறீங்க, அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க? யாருக்காவது போய் எதிர்கட்சி தலைவர் போய் பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ லேட்டாக கட்டுறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக கொடுக்கல, அந்த மக்கள்லாம் சாலையில் படுத்துக்கிறாங்க கேட்டிங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. எதில் உங்களுக்கு பேர் வரும், எதில் செய்தி வரும், அதில் கேட்பீங்க. அதில் கூட வந்து யாருக்கு கேட்கணுன்றது ஒன்று இருக்குங்க, யாருக்கு கேட்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. இவங்களை கேட்டால் அவங்கள இணைச்சிடுவாங்க இவங்களை, அதனால் கேட்க மாட்டாங்க. இவங்களை கேட்டால் அவங்க முதலாளிகள் இவங்களுக்கு ஃபண்டு தருவாங்க, தேர்தல் நிற்பாங்க. ஃபண்டுக்காக பேசுகிறது டீலிங். இப்போது அங்கே இருக்கும் ஒரு இது என்ன சொல்கிறது, அந்த ஸ்பான்சர் இருப்பாங்கள்ல, அந்த ஸ்பான்சருக்கு ஒரு ஸ்பான்சர் கிடச்சிருக்கும், ஒரு ஸ்பான்சர் கிடச்சிருக்காது. ஒருத்தன் முயற்சி பண்ணியிருப்பான், அவன் அதிமுக சார்ந்தவனாக இருப்பான், அவனுக்கு அந்த இதில் கிடச்சிருக்காது, அவனுக்கு எதிராக பேசுகிறது. பற்றியா உங்களுக்காக நான் பேசுகிறேன் டீலிங். இந்த கம்பெனிக்கு ஓஹோ இவங்களுக்கு எங்கள் கம்பெனி எங்கள் கட்சி எங்களுக்கு அமௌண்ட்டு தருவாங்களா, ரைட்டு ஓகே ஸ்பான்சர் வாங்க. இப்படி இவங்களுடைய அரசியலுக்காக மற்றவங்களுக்கு வரப்போகிற இதில் அரசியல் இல்லாமலாம் இல்லை, அரசியல் 100% இருக்குது. ஆனால் மக்கள் சென்னை தலைநகருக்குள்ளே இந்த கார் பந்தயத்தை பார்க்குவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். புதிய கண்ணோட்டமாக இருக்குது, பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சரி இந்த சாலை சரியில்லை, வேறு ஒரு சாலையை நம்ம வந்து பார்க்கலாம், அது எப்படி இருக்குது தான் பார்க்கலாம். நாளைக்கு மவுண்ட் ரோட்டில் கூட விடலாம். இன்றைக்கி மெட்ரோ ரயில் நடக்கிறதுனால கிண்டிலேருந்து மவுண்ட் ரோல் சிலை வரைக்கும் கூட விடலாம். ஒரு ரவுண்ட் மேலே போயிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா மக்களும் பார்க்கட்டுமே. வெளிநாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தலாம், வெளிநாட்டில் இருக்கிற கலாச்சாரத்தை நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் அந்த கார் ரேஸ் வந்து வெளிநாட்டு ஆட்டம், எது உள்நாட்டு ஆட்டம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உள்நாட்டுடைய விளையாட்டை தமிழ் மண்ணில் இன்னாத வச்சுருக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கபடி வச்சுருக்கீங்களா, கோகோ வச்சுருக்கீங்களா, கில்லி தாண்டு ஆடுறது வச்சுருக்கீங்களா? எல்லாமே நீங்கள் வச்சுக்கிறது எல்லாமே கலாச்சாரம் அத்தனையுமே வந்து வெளிநாட்டுடைய கலாச்சாரம் தான். இங்கே மண்ணின் கலாச்சாரங்கன்னு மாடு பிடிக்க வீரர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு தடை, அதுக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பொங்கல் கொண்டாடுன்னு சொல்ல மாட்டீங்க, அதுக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. உடனே நீங்கள் இதுக்கு ஏன் சொல்லலை, பொங்கல் வாழ்த்து மட்டும் சொல்கிறீங்க, விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் நீங்கள் சொல்லலை, நீங்கள் வந்து பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து ஏன் சொல்லலை? அப்போ கூட உங்களுக்கு வந்து இந்த மண்ணின் கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னு எண்ணம் கிடையாது, பிரிவினவாதம் பேசுகிறதே வேலை. சரிங்க. அப்போ இதையும் இந்த விளையாட்டையும் இந்த கார் ரேஸையும் மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டும். மக்களுக்கு இடைநீர்வு இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அது ஒரு நாளோடு முடிந்து போய்விடும். எத்தனையோ இடைநீர்வு வந்திருக்கீங்க, இது ஒன்று தானே இடைநீர்வு? எவ்வளோ இடைநீர்வு இல்லாத பொருளாத்துக்கெல்லாம் நீங்கள் சாலை மறியல் பண்ணிக்கிறீங்க, அதாவது வணிக வளாகங்களை அடித்து நுறுக்கியிருக்கிறீங்க, அப்பாவி மக்கள் வந்து துப்பாக்கி சுண்டி இறந்துருக்கிறாங்க, எவ்வளோ நடந்திருக்கு. அதெல்லாம் அப்போலாம் பொதுமக்கள் பாதிக்கப்படலையா? அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இது ஒரு புதிய யுகம். இந்த புதிய முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. இதனால் பயன் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் அதாவது உலக அதிசயங்கள் ஒன்றாக இருக்கின்ற தாஜ்மஹால் கட்டுகிற போது எத்தனை எதிர்ப்புகள் வந்திருக்கு, அங்கே எத்தனை போராட்டங்கள் வெடித்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த தாஜ்மஹாலை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அந்த குடும்பம் எல்லாம் பிழைத்து கொண்டு இருக்கிறது, தினம்தோறும் வருமானம் ஈட்டி கொண்டு இருக்கிறது. அந்த தாஜ்மஹால் ஆக்ராவில் இல்லைன்னா அந்த ஆக்ரா மகளுக்கு வேறு எதுவுமே இல்லை. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணையத்தின் வழியாக இணைகிறார் அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இவ்வளவு நேரம் வந்து பகலவன் சார் வந்து தன்னுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். உலக தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு நம்முடைய சென்னை மண்ணிலே நடக்கிறது. உலக மக்கள் அத்துணை பேரும் இந்த விளையாட்டை பார்த்து இப்ப கேக்குதாங்க சார் உங்களுக்கு? இப்ப கேக்குதுங்களா? இப்ப பேசுறது கேக்குதுங்களா? கிளியரா இருக்கா? பகலவன் சார் இவ்வளவு நேரமாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். சென்னையில நடக்கின்ற இந்த ஒரு கார் பந்தயமானது உலக மக்களோட கவனத்துக்கு வந்துள்ளது. இதனால் நம்மளுடைய சுற்றுலா உயரும், நம்முடைய தமிழக மக்களின் தரம் உயரும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதை வந்து எதிர்க்கணும்ன்ற ஒரு கண்ணோட்டத்தோட பிரேக்கிங் நியூஸா வரணும்ன்ற ஒரே எண்ணத்தோட பேசுறவங்களுக்கு வேணா இது அரசியலா இருக்கும். ஆனா நடத்துபவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு தான் தமிழக அரசாங்கம் இதை நடத்தி கொண்டு இருக்கிறது என்று தன்னுடைய முதல் சுற்று கருத்துக்களை வச்சாரு. உங்களோட கருத்துக்கள் என்ன? அதாவது ராஜநியூஸினுடைய தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் நெறியாளரான உங்களுக்கும்
சகா பங்கேற்பாளர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது திமுகவை சார்ந்தவர் கூட இப்படி முட்டு கொடுத்து திமுகவுக்கு ஆதரவா பேசுவாரான்றது தெரியல. விடுதலை சிறுத்தை கட்சி அவரை தாங்கி தூக்கி பிடிக்குது. 78 ஆண்டுகள் ஆகிறது இந்தியா சுதந்திரம் பெற்று. இதுவரை இந்திய தேசம் நம்மளுடைய ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில நடத்தல. இவர் நடத்துற இது இருங்காட்டுக்கோட்டையில அந்த கார் ரேஸ் பந்தயத்திற்கான இடம் இருக்கு. இவர் எடுக்காம சென்னை மாநகர அதுவும் மைய பகுதியில ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை, ஓமந்தூரார் பொது மருத்துவமனை, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கிற இடத்துல மக்கள் மைய பகுதியில ஏன் அவர் நடத்துறாரு? இதனால அதாவது அந்த காற்றுடைய இருக்கிற அந்த நோய்வாய்ப்பட்டு 2 நாள் படுகின்ற பாட்டுக்கு இந்த தமிழக அரசு என்ன சொல்லும்? பட்டத்து இளவரசர் ஒருவருடைய அபிலாஷைக்காக அரசு இயந்திரம் இப்படி செயல்படுவதை கண்டு வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இதனால 8 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் இருக்கு. அந்த கடன் எல்லாம் தீர்ந்துருமா? நீட் தேர்வு ரகசியம் சொன்னாரு. நீட் தேர்வு ரத்தாயிடுமா? அப்படியே பாலாறும் தேனாறும் தமிழகத்தில் ஓடிடுமா? ஏன் இது கோடீஸ்வரர் விளையாட்டுங்க இந்த விளையாட்டு? இந்த விளையாட்டு சாமானியனும் ஏழை எளிய மக்களும் கலந்து கொள்ள முடியும். ஒரு காருடைய வேலைக்கு அண்ணனுக்கு தெரியாம பேசுறாரு. 2 கோடி ரூபாய் அந்த கார் ரேஸ் பண்ணி கார் இருக்கு. அந்த 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி குடிக்கிற சக்தி நம் தமிழ்நாட்டுல மக்களுக்கு இருக்கா? அப்படி ஒரு 10% கோடீஸ்வரர்களுடைய விளையாட்டை 90% மக்களை துன்புறுத்தி நடத்துறாரு எங்களுடைய பட்டத்து இளவரசர். நான் மேற்கொண்டு கேட்கிறேன், நீங்களே ஏத்துக்கிறீங்களா பட்டத்து இளவரசர்னு? ஆமா, அவர் பட்டத்து இளவரசர் தானே. எங்கள் பட்டத்து இளவரசர் சொன்னாரு. நான் பேசுற குறுக்கிட்டு தானே. அதுக்கு பிறகு அண்ணன் கிட்ட லைன்ல வரேன் நானு. அதாவது பட்டத்தை மத்த மந்திரிமார்கள் கூட இருக்கிற மத்த மந்திரிமார்கள் நினைச்சிருந்தா இது நடக்குமா? இது சாத்தியமா? இது நடந்திருக்குமா? பட்டத்து இளவரசர் தன்னுடைய அபிலாஷை யாருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கோ அவர் இன்னைக்கு பாருங்க, பாதுகாப்புடைய காவலர்கள் நேற்று எழுதி வச்சங்க. சத்தியமா சொல்லணும்னு நினைச்சேன். பொதுமக்களுக்கு இதனால இடையூறு ஏற்படும். 2 நாள் பாதுகாப்பு கொடுக்க போறாரு காவலர்கள், அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் நேற்று எழுதி வச்சு சொல்ல மறந்தேன். ஆனா இன்னைக்கு நடந்துருச்சு. இன்னைக்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்த சிவகுமார் என்கின்ற ஏசி உதவி ஆணையாளர் மாரடைப்பால மரணம் அடைந்திருக்கிறார். அவர் எங்க திருமுல்வாயில T10 காவல் நிலையத்துல எஸ்ஐயா இருந்தவர். ஆவடியில இன்ஸ்பெக்டரா இருந்தார். அம்பத்தூர்ல இன்ஸ்பெக்டரா இருந்தார். ஏசியா பதவி உயர்வு பெற்று குளத்தூர்ல இருந்தவர் இன்னைக்கு பாதுகாப்பு பணியில இரவு பாதுகாப்பு பணி. இந்த இரவு நீண்ட இன்னைக்கும் இருக்கணும், நாளைக்கும் இருக்கணும். 2 நாள் பாதுகாப்பு பணி, காவலர்களுடைய பாதுகாப்பு பணி. அவர்களுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தி துன்புறுத்தி இப்படி எல்லா மக்களையும் கஷ்டப்படுத்தி ஒருத்தர் ஆனந்தம் அடைகிறாருன்னா அவருடைய எண்ணம் தான் என்ன? எங்கள் சேப்பாக்கர் ஷேகுவரா என்ன நினைச்சுன்னு இருக்கிறாரு? பல சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சு போனதுக்கு காரணமே இந்த பட்டத்து இளவரசர்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தினால சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சு போனதா வரலாறு படிச்சிருக்கோம். 2026 கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்ற திமுக படுதோல்வி அடைய போகுது. அந்த தோல்விக்கு காரணமாக இருக்க போற பல காரணங்கள்ல முதல் காரணமாக இருக்க போது ஃபார்முலா 4 என்கின்ற கார் பந்தயம். இந்த கார் பந்தயம் நடத்துறதுனால என்னங்க நடந்து போட போகுது? என்ன அரசியல் மாற்றம் எழுத போகுது? இந்தியாவே ஒலிம்பிக்கே நடத்தலையே, ஒலிம்பிக்கே நடத்த முடியாது இந்திய தேசத்துல. இந்த ஃபார்முலா கார் பந்தயத்தை நடத்தி ஆனந்தம் அடைகிறார், குதூகலம் அடைகிறார்னா அவருடைய எண்ணம் தான் என்ன? அவர் இதுக்கு போயிட்டு நான் 2 நாளைக்கு முன்னாடி நேற்று கூட சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நான் கம்யூனிஸ்ட் கட்சியும் வரவேற்கிறேன். இதே சென்னை மாநகராட்சியுடைய மைய மண்டபத்தில் இருந்து திமுகவை எதிர்த்து விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சியில. ஆனா மக்களுடைய போராட்டம், இந்த மக்கள் இவங்க சொல்றாங்களே விடுதலை சிறுத்தைகள் நான் முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கிறேன், நான் கார்பரேட் கம்பெனியை எதிர்க்கிறேன், இன்னைக்கு சிவப்பு கமலம் கொடுத்து வரவேற்கிறாரு. அண்ணன் பகலவன் அண்ணன் பேசலாமா? இத ஆதரவு கொடுத்து பேசலாமா? இதனால எங்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு என்ன நன்மை நடந்துறான்னா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. இதனால நம்ம மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு இதனால நன்மை பயக்கும், இத்தனை மக்கள் பயன் பெறுவார்கள் என்று சொல்லுங்க. அங்க நோயாளி கஷ்டப்பட்டு மருத்துவமனைக்கு போக முடியலன்னா, வெளிநாட்டுல வெளி மாநிலத்துக்கு போகிறவங்க பயணிகள் போக முடியல, வர முடியல. இந்த 2 நாளா போக்குவரத்தை மூடி இந்த விடியா திமுக அரசு மக்களுக்கு தொல்லை கொடுக்கிறது. ஐயோ, இதை பாக்குறதுக்கு தான் நீங்க கூட்டணியில இருக்கிறீங்களா? இந்த கூட்டணி கட்சியெல்லாம் விட்டுட்டு மக்கள் சார்ந்து போராட நீங்க எல்லாம் வரணும்.
இதனால எந்த மாற்றமும் ஏற்படல. சரி. இது மக்களுக்கு தொல்லை என்று முதல் சுற்று வாதத்தை வச்சுவிட்டு சரிங்க. 2வது சுற்று வாதத்தில் இதை விட வேகமாக பேசுவேன். சரிங்க விஜயகுமார் சார், அடுத்து தமிழ்வேந்தன் அவர்களுடைய கருத்துக்களை வாங்கிட்டு வரேங்க சார். பகலவன் சார், ஒலிம்பிக்கே நடத்த முடியல, நமக்கு இந்த இரவு நேர கார் பந்தயம் என்பது தேவைதானா? அங்கிருக்கும் மருத்துவமனைகளில் இருக்கும் நோயாளிகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றனர். பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியவர்கள் பேருந்து கிடைக்காமல் அங்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதால் இவ்வளவு அவலங்களை தாண்டி பொல்யூஷன், டிராஃபிக் ஜாம் இதெல்லாம் தாண்டி ஃபார்முலா 4 தேவையா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் விஜயகுமார். ஒலிம்பிக்கே நடத்த முடியாத நாடாக இருக்குன்னா 10 வருஷத்தில் ஒரு 4.5 வருஷம் இவங்க கூட்டு சேர்ந்துருந்த மோடிக்கிட்ட போய் கேட்கட்டும், ஏப்பா ஒலிம்பிக் நடத்தலாமா நம்ம நாட்டில்னு. ஒரு தொடக்கணுன்ட்டு கத்தாதீங்க, கொஞ்சம் தான் இருங்க, பேசுகிறேன். நீங்கள் இருந்தப்ப மரியாதை இருக்குல்ல, இந்த குறைந்தபட்ச நாகரிகம் கூட உங்கள் அண்ணாதிமுக போல சொல்லி கொடுக்கலையா? பேசுறது பேசுங்க. அப்போ 4.5 வருஷம் ஒலிம்பிக்கே நடத்த முடியாத இடத்துல ஃபார்முலா 4 ரேஸ் கொண்டாந்து இங்கே நடத்துகிறாங்கன்னா உலக நாடுகள் முழுக்க திரும்பி பார்க்குது இந்த ரேஸை நடத்துகிறாங்கன்னு. அதே மாதிரி இருங்காட்டுக்கோட்டையில் நடத்த சொல்கிறாங்க. அடிப்படை புரிதலே இல்லையே. இது ஸ்ட்ரீட் ரேஸ்மா, சிட்டிக்குள்ளே தான் நடத்தணும். அது 3.5 கிலோமீட்டருக்கான சுற்றுலாவுக்குள்ளே அந்த விளையாட்டை, அதுதான் அங்கே கேள்வி எழுப்பப்படுகிறது, சிட்டிக்குள்ளே தான் நடத்த முடியும், வெளியில் நடத்த முடியாது. செஸ் விளையாட்டை மத்திய அரசு கொடுத்துச்சு, இதை எடுத்துகிட்டு போய் நடத்துங்கப்பா மாநிலத்தில்னு. அவரோட நாடு குஜராத், அவருடைய ஸ்டேட்டே எடுத்துகிட்டு போய் நடத்தலை, அதை கொண்டாந்து நம்ம நாடு தமிழ்நாடு நடத்துனுச்சு. அப்போ இந்த கார் ரேஸுக்கு உலக நாட்டிலேருந்து வர்றாங்க. வரக்குள்ளே இங்கே உள்ள சுச்சுவேஷனை பார்க்கல, இங்கே என்ன மாதிரியான கம்பெனி வைக்கலாம், ஏன் அந்த கார் கம்பெனியே வைக்கட்டும். கியா கார் கம்பெனின்னு ஒன்று இருந்ததுமா இருங்காட்டுக்கோட்டில். இவர் சொன்ன வார்த்தை தான், இவங்க கேட்ட லஞ்சத்தில் பிச்சுக்கிட்டு ஓடினா பாருங்க ஆந்திராவை பார்க்க. ஏன்னா இவங்களுக்கு மாமூல் கொடுத்து கட்டாது போல இருக்கேன்னு இவங்க பீரியடில் தான் கியா கம்பெனி பிச்சுட்டு போச்சு இங்கேருந்து. இல்லாட்டி எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். ஃபோர்டு கம்பெனி இவங்க பீரியடில் தான் ஃபோர்டு கம்பெனி மூணாங்க இங்கே புத்தேரில், இங்கே ஸ்ரீபெரும்புதூரில், சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டி. ஆமாம், மூடிட்டு போனாங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே நம்முடைய பூர்வீக விளையாட்டு, என் மண்ணின் மனம், என் மண்ணோட ரத்தமும் சதயமாக இருந்த ஜல்லிக்கட்டையே போராடி தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். போராடி தான் வாங்கியிருக்கோம். கடைசியாக நீங்கள் போலீஸை விட்டு மண்டையை உடைச்சிங்க, ரைட்டா? ஜல்லிக்கட்டில் அந்த வெற்றியை கூட அந்த இளைஞர்கள் கையில் கொடுக்குறீங்கம்மா. உங்கள் மனம் இல்லை, ஏன்னா நீங்கள் தோத்துட்டு தான் ஃபீல் பண்ணிட்டீங்க, ரைட்? ஒன்று. மொழிக்காண்டி எங்கேயாவது வேணால் உயிரை விட்டு கேள்விப்பட்டீங்களா? மொழி போர்த்தியாகிகள் உலக மாடை சுற்றி பாருங்க. மொழியக்காண்டி யாருமே உயிர் விடலை. உயிர் விட்டவன் நம்ம தமிழன் தான் இங்கே விட்டுருக்கான். மொழி பூர்த்தியாகிகள் தினமே அறிவிக்கப்படுகிறது. அதனால் இவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா இவங்க இருக்கிறது ஒரு மாயமான வழியில் இருப்பாங்க. பிகாஸ் இது அரசியல் நான் சாடவே பேசவே வரல. இருந்தாலும் பதிலை சொல்லிட்டு போடுவோம், அடுத்த அவர் ஏறு அமைச்சிருவாப்புல. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் மகன் உதயநிதியிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா 11 தேர்தல் தொடர்ந்து நீங்கள் தோற்றுருக்கிறீங்க. விலாங்கோடு சேர்த்து தான் தோற்றுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பேசவே கூடாது. இதை உங்களிடம் உள்ள குற்றத்தை காணுங்க. எகுதிலார் குற்றம் போல் தன் குற்றம் கார்க்கின் தீது உண்டோ மண்ணும் உயிருக்கு. வள்ளுவன் அடுத்த குத்தத்தை சொல்லும் போது நம்ம குத்தத்தை பாடுறா, எல்லாம் சரியாக இருந்த மண்ணுக்கும் பூமிக்கும் எந்த கேடு இல்லைன்றா வள்ளுவன். எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி வள்ளுவனே இவர்களுக்கு தெரியாது. ஏன்னா வள்ளுவனுக்கு நம்ம கொண்டு போய் செலவு வைக்கிறோம். எங்கள் கன்னியாகுமரியில் இவங்க ஒரு 3000 கோடி ரூபாயில் ஒரு செலவு வச்சாங்க. பட்டேல் செல்ல, பட்டேலின மக்களுக்கு கான்ட்ராக்டுக்காரனே தமிழ்நாட்டுக்காரன், இந்தியாக்காரன் கிடையாது, ஃபாரினரை கொண்டு வச்சு கட்டினாங்க. எதுக்காக வேண்டி? பட்டேலின மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக. இந்தியாவோட கடன்லாம் அடைஞ்சிட்டா, கடன் இருக்குமா, நோய் இருக்குமா? நம்ம வீட்டில் ஒரு வயசானவங்க, நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்க, மரணத்தை நோக்கினா அந்த வீட்டு பேரம்பேத்தியை கல்யாணம் காட்சி பண்ண மாட்டிங்களா? வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, உயிருக்கு இழுத்துன்னு இருக்காங்க, அப்படிங்கிற சீக்கிரமாக பண்ணுவாங்க. பண்ணுங்க, அவங்க போகிறதுக்குள்ள எல்லாம் பார்த்துட்டு போட்டோம் சந்தோஷமானு. கடன் இருக்க தான் செய்யும். இவ்வளோ பெரிய இவருக்கு அந்த புரிதல் தான் இந்த மக்கள்கிட்ட நான் ஏழை பாருங்கள். இந்த விளையாட்டெல்லாம் நம்ம விளையாடுற விளையாட்டு இல்லை. உண்மைதான், நம்ம விளையாடுற விளையாட்டு இல்லை. இதெல்லாம் அவள் விளையாடுற விளையாட்டு, பெரிய விளையாட்டு. முதல்லாம் நமக்கு எல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் முதல்ல இதை ஒத்துக்கிட்ட கோடீஸ்வரர்கள் விளையாடுற விளையாட்டு 90% ஏழைகளை மனம் வருந்த செய்கின்ற ஒரு விளையாட்டு தேவைதானு முன்வைச்சாரு. அப்போ கிரிக்கெட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள்? நான் பிராமின்ஸ் கிரிக்கெட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தர் போக முடியாது, சரிங்களா? அதுக்கெல்லாம் இருக்குது, பல கட்டுப்பாடுகள் இருக்குது, பல அடி தூரம் தாண்டி போகணும். கிரிக்கெட் இளைஞர்களை தவறான வழிக்கு இழுத்துட்டு போன ஒரு விளையாட்டம்மா. கிரிக்கெட் தவறாக இழுத்துட்டு போச்சு, சினிமா மாதிரி போதை மாதிரி இழுத்துட்டு போயிட்டு அதில் பெரிய அளவில் மூழ்கி இருக்காங்க. நம்மளால் போக முடியாது. இந்த விளையாட்டு இளைஞர்களுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். இப்படி ஒரு விளையாட்டு இருக்கா, நமக்கு எட்ட தூரத்தில் இந்த விளையாட்டு இருக்கா அப்படின்னு நம்மளை அந்த விளையாட்டு தூண்டும். இன்னும் ரேஸுக்கு எத்தனை பேர் பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க நம்ம நாட்டிலையும். அவங்களுக்கு வாய்ப்புகள் எட்டலை. நான் பிறந்திருந்தது சென்னையாக இருந்தாலோ இல்லை பெரிய மாநகராட்சியில் பிறந்திருந்தாலோ எனக்கு இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும்.
எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சது பைக் ஓட்ட தெரிஞ்சது, அவ்வளோதான். அங்கனக்குள்ளே ஓட்டிகிட்டு சுற்றினேன். இதை பார்க்கக்குள்ள இப்படி ஒரு ரேஸ் இருக்குது, நம்ம பசங்களையும் இதில் எப்படியாவது உள்ளே இணைச்சி விடலாம், இதுக்கு ஒரு ரேஸ் மைதானம் நாளைக்கு வைப்பாங்க, அதில் நம்ம சேர போகிறோம். இதெல்லாம் ஒரு புது இனோவேஷன் கொண்டு வர்றது. தெற்காசியாவிலே நடத்த முடியல ஒரு விளையாட்டை கொண்டாந்து நம்ம நாட்டில் நடத்துகிறாங்கன்னா என்னம்மா நீங்கள் பேசின்னு இருக்கீங்க? இதுக்கு கேஸை போட்டு ஹைகோர்ட்டில் போட்டு அப்படியே அப்பட்டமான அரசியல். மத்திய பிஜேபியில் ஒரு மந்திரி, பெண் மந்திரி, பேர் சொல்ல நாளைக்கே நீக்கலாம் நிற்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க, நிறைய உற்சாகம் மூட்டியிருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இது மத்திய பிஜேபி தெரிஞ்சது, மாநில பிஜேபி தெரியல. வழக்கை போட்டு எஃப்ஐஏ சான்று நிப்பாட்டி வச்சு கடைசியாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சேங்க. ஒரு வழியாக 2:30 மணிக்கு கிடச்சிட்டுன்னு வச்சேங்க. அது நேற்று மழை பெஞ்சுது. போன வருஷம் மழை வெள்ளத்தினால நடத்த முடியல. ஏன்னா போன வருஷமே நடத்தப்பட வேண்டிய விளையாட்டுமா இது, மழை வெள்ளத்தில் போயிட்டு சென்னை, அதனால் நடத்த முடியல. இன்றைக்கி இதை நடத்துகிறாங்க. அதாவது ஒரு நாடு வளருகிறது என்றால், நீங்கள் வெறும் பொருளாதாரத்தில் மட்டும் வளர்ந்து கல்வியில் மட்டும் வளர்ந்து விட்டோம் என்றால் அது அழகல்லதுமா. கல்வியா, செல்வமா, வீரமான மூன்றும் சேர்ந்தால்தான் அது நாடு. வீரத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த ஒரு விளையாட்டு வந்து உங்களுக்கு இந்த ஒரு விளையாட்டு கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி செஸ் கொண்டாந்து நடத்தி பார்த்துட்டாங்கம்மா. நம்ம ஒரு அதுக்கு அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. இது என்ன, அது கடைசியாக அதில் போயிருந்தாங்க. ஃப்ளெக்ஸில் என்ன நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போட்டோ வச்சுருக்கீங்க, மோடி போட்டோ வைக்காது. தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டு போட்டு தான் வைக்க முடியும். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். சற்று முன்னதாக அரங்கிலே இணைந்திருக்கிறார் வலதுசாரியின் திரு சரவண பெருமாள் அவர்கள். அவரையும் வரவேற்கிறேன் சார். வணக்கம் சார். முக்கியமான விருந்தினர்கள் மூவருமே இன்று முன்வைத்த கருத்துக்கள், விஜயகுமார் சார் எதிராக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தாலும் மற்ற இருவரும் முன்வைத்த கருத்துக்கள் என்பது நம்முடைய சென்னைக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு விளையாட்டு, உலக மக்களை சென்னையை நோக்கி உற்று பார்க்க வைத்த ஒரு விளையாட்டு, அத்தனை தடைகளையும் தாண்டி நடத்தப்படுகின்ற ஒரு விளையாட்டு, சான்றிதழை நிறுத்தி வைத்த பின்னரும் நீதிமன்றத்திற்கு சென்று பெறப்பட்ட ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை எதிர்ப்பது எதனால் எதிர்க்கட்சிகள்? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். ராஜ் நியூஸ் குழுமத்தினருக்கும், நெறியாளர் உங்களுக்கும், சக கருத்துரையாளர்களுக்கும் என்னோட பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, டெக்னீஷியன்களுக்கும் உங்கள் ஊழியர்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா 4 நைட் ரேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இதனோட விசினிட்டி, அந்த இப்போ நடத்தக்கூடிய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருக்கிற ஏரியா, அது முக்கியமான மருத்துவமனை, அதனோட நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த பல மாவட்டங்களில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் நோய்களுக்காக. சரிங்களா? ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கான சர்டன், இப்போ சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். டிராஃபிக் ரூல்ஸ் வயலேட் ஆகலைன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக எந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ஜோனில் போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த போர்டெல்லாம் நிறைய இடத்துல தெரியல, நீங்கள் பார்த்துருக்கலாம். டிராஃபிக் போலீஸ் வைப்பாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில், டிசி தலைமையில் இதெல்லாம் மேற்பார்வையிடுவாங்க. ஸ்கூல் ஜோன் டோன்ட் ஹாங்க் அப்படின்வாங்க. ஹாஸ்பிட்டல் ஜோன் டோன்ட் ஹாங்க், இப்படிலாம் இருக்குது. இந்த ஜோன் எல்லாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு க்ரியேட் பண்ணால், வெளிநாடுகள் எப்படி ஜோன் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நம்ம வரோம். எப்போ வந்து நரசிம்மராவ் பீரியட் 1991 to 96 பீரியடில் குளோபலைசேஷன் வந்து இதெல்லாமே உள்ளே வந்தாச்சு. புரியுதுங்களா? இந்த ஹாங் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி சர்டன் டெசிபிள்ஸான சவுண்டு வெளியே வரக்கூடாது. ஏன் அந்த ஹாங் பண்ணக்கூடாது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஃபார்முலா 4 கார் போகும்போது வந்து டெசிபிள் லெவல்ஸ் வந்து 150 டெசிபிள்ஸ் கிட்ட போகும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஜோனுக்கு என்ன டெசிபிள், 20 டெசிபிள்ஸ் லெவலில் தான் கீழே தான் இருக்கணும் எந்த சவுண்டு வந்தாலுமே. பட்டாசு கூட வெடிக்கக்கூடாது ஹாஸ்பிட்டல்கிட்ட, போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரியும், எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் யோசிச்சு தான் பட்டாசு வெடிக்கிறது. கூடுமான அளவுக்கு அதிகப்படியான சவுண்டு வர சிறு வயசில் வெடிச்சிருக்கலாம். அப்போல்லாம் வந்து கிடையாது, ஹாஸ்பிட்டல் அவ்வளோ இது கிடையாது, அந்த நார்ம்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம சமூக ஆர்வலராக இருக்கிறதுனால இந்த குறைவான வெடி சத்தம் உள்ள வெடிக்கு தான் வெடிக்கிறது. நம்ம நிறைய பேர் வெடிக்கிறாங்க, நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இதுவெல்லாம் பிரச்சனை ஆகும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எதிரி ஆகிடுவான். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அளவுக்குள்ள வந்து இந்த அரசாங்கம் வந்து இதை வந்து சோழவரத்தில் இருக்குது,
ஏற்கனவே ரேஸு கோர்ஸ் அப்படின்ற ட்ராக் எல்லாம் இருக்குது. அங்கே ஏற்கனவே நடத்தியிருக்காங்க. எம்ஜிஆர் பீரியடில் நடத்தப்பட்டதான் நினைக்கிறேன் நான். எனக்கு நினைவு தெரிஞ்சு, சரி எனக்கு நினைவில்லை, நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. அதனால இது 2-3 தடவை நடத்தப்பட்ட விஷயங்கள் தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த விளையாட்டு நடத்தப்படல, தெற்காசியாவிலே இது முதல் முறை. இந்த விளையாட்டு ஃபார்முலா வேணா நடத்தப்படல சார். கார் ரேஸ்ன்றது ட்ராக் அங்கே இருக்கு, ரெகுலராக நடத்தியிருக்காங்க. நைட் ரேஸ், ஸ்ட்ரீட் ரேஸ். இது இல்லை அதாவது கார் ரேஸ் நடத்தப்பட்டிருக்கு, பைக் ரேஸ் நடத்தப்பட்டிருக்கு, கார் ரேஸும் 1 தடவை 2 தடவை நடந்திருக்கு. இதெல்லாம் புரியுதுங்களா? ஆகையினால இந்த நிகழ்வு எல்லாம் வந்து நீங்கள் வச்சு பார்க்கும்போது அங்கே இருக்கும்போது நீங்கள் சிட்டிக்குள்ளே ஏன் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது? ஆர்மி ஜோன் அது. அந்த ஆர்மி ஜோன் ஏரியாவில் நீங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தங்கக்கூடிய இடத்துல அது பக்கத்தில் நடத்துகிறீங்க. அதுக்கும் என்ன எனக்கு தெரியல, ஆர்மிலாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் தலையில்லை அப்படின்றத. ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்மிட்ஸ் ஃபார்முலா ரேஸ், நைட் ரேஸ் ஆஃப்டர் சேஃப்டி நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன மக்களுக்கும் எதுக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்ற வகையில் நடத்திக்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நல்லபடியாக நடக்கணும்னு தான் நம்மளோட வந்து எல்லா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம். ஆகையினால இந்த இதெல்லாம் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி FIA, ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னலி DI ஆட்டோமொபைலு அப்படின்ற சர்டிஃபிகேட்லாம் இதுக்கு கிடச்சிருக்கு. வெரி குட், எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஐயா சொன்ன மாதிரி இந்த இதை ஊக்குவிக்கணும், விளையாட்டுகளை ஊக்குவிக்கணும் தான் நான் வரவேற்கிறேன், இல்லைன்னு சொல்ல. இது வந்து இப்போ பணக்கார விளையாட்டு, சிறு சிறு பணம் வைத்திருப்பவர்கள்லாம் விளையாட முடியாது, மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்லாம் விளையாட முடியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல. ஹையர் கிளாஸ் தான் விளையாட முடியும். கோல்ஃபே வந்து ஹையர் கிளாஸ் தான் விளையாட முடியும். MAM ராமசாமி செட்டியார் போன்றவங்க தான் விளையாட முடியும். ஸோ ஆகையினால அந்த பக்கத்தில் தான் கோல்ஃப் கோர்ஸே இருந்தது, இந்த பக்கத்தில் தான் இருக்கா, வட சென்னையில் கிடையாது. இப்போ நான் வந்து என்னென்னா, இப்போ எதுக்காக இது சொல்கிறேன்னா, என்ன ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க இப்போ பத்திரிகையில், ஊடகத்தில். எப்போனா இந்த RK நகர் தொகுதி எலெக்ஷன் நடக்கும்போது கேட்டாங்க, இந்த பகுதியில் என்ன குறை நிறை அப்படின்லாம் நிறைய கேட்டாங்க. அதில் நான் சொன்னேன், மீனவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 நாட்களோ மீன்பிடி பண்ணுறாங்க. 200 நாளோ 250 நாளில் மீதி இருக்கிற நாட்கள்லாம் சும்மா தான் இருக்காங்க அவங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த பெல்ட்டில், கொன்கன் பெல்ட்டில் போனீங்கன்னா அந்த கடற்கரை பகுதிகளில் அந்த எதனா மோட்டர் போட், கடலுக்குள்ளே வந்து மோட்டர் போட் வந்து ஃபிஷர்மேன் தான் பண்ணுறாங்க. அந்த அனுமதியை கொடுத்துருக்காங்க. ஜாய் ரைடிங் அப்படின்ற அந்த மோட்டர் போட்டு வந்து தண்ணீரில் போகிற மோட்டர் போட் வந்து, இது மோட்டர் போட் கிடையாது, பைக். ஸோ அதில் வந்து ஒருத்தர் பின்னாடி உட்காந்துக்கலாம், அதில் ஜாய் ரைடு போகலாம். அவங்கள நீங்கள் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த எல்லையில் அந்த நாட்டிக்கல் மைல்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டு வரலாம். இது கொன்கன் பெல்ட் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் மகாராஷ்டிராவில் எங்கே போனீங்களா, இல்லை எந்த பெல்ட்டில் போய் அலிபாக்லேருந்து அந்த பெல்ட்லேருந்து அப்படியே போனீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இந்த இதெல்லாம் விளையாட்டுகளை ஊக்குவிக்கணும், வருமானம் வருது. சும்மா இருக்கிற மீனவர்கள் மீதி இருக்கிற நாட்கள்லாம் மீன்பிடி இல்லாத இதெல்லாம் வந்து வருது. ஏன்னா ஏப்ரல் 14 அவங்களுக்கு தடை இருக்கு, இந்தியா ஃபுல்லா தடை இருக்கு எல்லாத்துக்குமே மீனவர்களுக்கு. ஆகையினால அவங்களுக்கு வரவேற்கத்தக்க விஷயம், இதுவும் வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்க நடத்தணும், என்ன இதுல என்ன நார்ம்ஸ். நான் ஒரு நல்லதுதான் நடக்கணும்னு தான் நம்ம சொல்றோம். பட் ஒரு சில நேரத்துல இந்த நீங்க பாத்திருக்கீங்களா, இந்த ஃபார்முலா ரேஸ்லாம் என்ன நடக்கணும், எப்படி பல்ட்டி அடிச்சுட்டு போவோம் கார் எல்லாம். இல்ல இப்ப இந்த 7 மணிக்கு சர்டிபிகேட் கிடைச்சி இவங்க போட்டி ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சாகசங்கள்லாம் நிறையவே நடந்தது. அதே சாகசங்கள், அது போன்ற சாகசங்கள், பார்வையாளர்களை கவரக்கூடிய சாகசங்கள்லாம் நிறைய நடந்தது. இப்போ இந்த போட்டி இந்த இடத்துல வேணான்னா, இப்போ சார் வைத்த முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீட் பந்தயம், ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயம், இது இங்கே தானே நடக்கணும். இல்லை ஸ்ட்ரீட் சர்க்கியூட், இது வந்து ஸ்ட்ரீட் சர்க்கியூட்னு கிடையாதுமா. இந்த ஃபார்முலா 4 வந்து நீங்கள் வெளிநாடுகளில் எங்கே நடத்துகிறாங்க, ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடத்திட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே நடத்தியிருக்காங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ளே? சிட்டிக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஸ்பெயின் போன்ற நாடுகள், டென்மார்க் போன்ற நாடுகள்லாம் ரொம்ப வெறித்தனமாக ஓட்டுவாங்க. அந்த இடத்துக்குலாம் இதெல்லாம் பிரபல்யம். அமெரிக்காவில் கூட கம்மி தான் ஃபார்முலா ரேசஸ்ஸு. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் ரொம்ப டாமினண்ட்டாக ஜாஸ்தி. ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் ரொம்ப அந்த வெறி இருக்கும். நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், நீங்கள் நார்மலாக ரேஜுன்னு சொல்லுவாங்க, ரோட் ரேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகம். ஆஸ்திரேலியாவில் என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் சிக்னலை வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த சிக்னல் பாயிண்ட் வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு சில கார்லாம் ரூம் 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 அந்த மாதிரி சவுண்டு கொடுப்பாங்க. ஏன்னா அப்படியே ஜம்ப் ஆகும். நீங்கள் அந்த சிக்னல் ஒரு செகண்ட் இங்கே வந்து நீங்கள் சிக்னல் போட்டோன்னே நீங்கள் போகிறீங்களா சும்மா ஜாலியாக, அங்கெல்லாம் போக முடியாது, அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அங்கே வந்து ரோடு ரேஜ் இருக்குது. ரோடு ரேஜ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வெளியில் அந்த சிக்னல் காண்டு சிட்டி விட்டு வெளியே போய்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் ஓட்டிகிட்டு போவீங்க, ஒருத்தன் வந்து வேணும்னே உங்களுக்கு வம்புக்கு இழுப்பான்.
நான் முன்னாடி போறேன் பாடுறா அப்படின்னு. சரிங்க சார், நம்ம So, அந்த தொடர்ந்து மாதிரி பேசுவோம். சண்டை இல்ல நான் இல்ல சொல்றேன் பிரேக்குக்கான நேரம் நான் வந்துருச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். நான் பாயிண்ட முடிச்சிடறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த வளையங்கள்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் ரைட்டு, லைட்டெல்லாம் இருக்கு. கொஞ்சம் பிசிறி அந்த வந்து பல்ட்டி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பப்ளிக் மேல தான் போகும். சரிங்க சார், அதாவது safety இந்த aspect வந்து- ரேஸ் அப்படின்றது, இந்த கார் பந்தயம் என்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் இதற்கான சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து நம்மளோட சரவண பெருமாள் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு மற்றவர்களின் பதில் என்பதை நம்ம பகலவன் சார் நீங்கள் சொல்லுங்கள். இந்த இரவு நேர இந்த கார் பந்தயமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீவுத்திடலில் தொடங்கி போர் நினைவு சின்னம் வந்து நேப்பியர் பாலம் வழியாக சுவாமி சிவானந்தா சாலை, அண்ணா சாலை, இப்படி தான் அவங்க வந்து ரூட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த ரூட்டில் தான் முக்கியமான அரசு அலுவலகங்கள் இருக்கட்டும், இல்லை மருத்துவமனையாக இருக்கட்டும், இந்த இடத்துல இருக்கின்ற இந்த டிராஃபிக் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷனாக இருக்கட்டும், இதையெல்லாம் மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றது என்று தெரியவில்லையா? இல்லை இல்லை இல்லை, மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவில் அந்த ஆரன் இருந்தால் நீதிமன்றமே அதுக்கு ஒரு தடையை விதிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம், எல்லாமே இருக்குது. இது எல்லாம் பார்க்காம இவங்க சொல்லி தான் அதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாம் எவ்வளோ சவுண்டு கேட்கும், வண்டி எவ்வளோ ஸ்பீடு போக்கும், எவ்வளோ சத்தம் கொடுக்கும், அந்த சைலன்சர் எவ்வளோ ஒரு சவுண்டு கொடுக்கும், அந்த வீல் சுற்றும் போது எவ்வளோ புகையெல்லாம் வரும், எல்லாமே தெரியும். விமானம் கூட இறங்கும் போது புகை வருது, விமானம் வேகமாக போகும்போது பயங்கர சவுண்ட் வருது, பக்கத்தில் இருக்கிற பில்டிங்லாம் அதிருது. அப்போ விமானத்தில் யாருமே பயணிக்கக்கூடாது. நீங்கள் மீனம்பாக்கத்தில் போகிறீங்களா, அந்த விமானம் மேலே ஏறும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்தம், பில்டிங்கெல்லாம் அதிரும். இது எல்லாம் அப்படி இருக்குது. இறங்கி வரும்போது அதிர்வலைகள் இருக்குது. அதுக்காக விமானம் ஏறுறது இல்லை இறங்குறதுமே இல்லைங்களா? மீனம்பாக்கத்தில் இறங்குறது இல்லை ஏறுறது இல்லைங்களா? அதெல்லாம் இருக்க தான் செய்யுது, பயணிச்சு தான் இருக்காங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் தொடர் வண்டி போடும்போது தொடர் வண்டி டக்கு நைட்டு ஃபுல்லாக ஓடின்னு தான் இருக்குது, இரவு முழுக்க ஓடுது. அதை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்போது தொடங்கமாக போகும்போது அந்த சத்தம் அவங்களுக்கு அப்படி தான் தெரியும், இடைநூறுவாக இருக்கும். அதுவே கொஞ்ச நாள் போச்சா தாலாட்டாக இருக்கும். அந்த சத்தம் கேட்கலாம் அவங்க தூங்க மாட்டாங்க. அதுபோல் இது 2 நாளில் முடிய போகிற விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய சிறப்பை சேர்க்கின்ற விஷயத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சார் சொன்னார், என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்பெயினில் போய் பார்த்துருக்கான், ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. இங்கேருந்து ஸ்பெயினில் போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஆஸ்திரேலியா சரி, ஏதோ ஒரு நாடு, உலக நாடு, இங்கேருந்து போய் அவர் அங்கே பார்த்தா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பார்த்தா மோசமாக விஷயம் இல்லை சார், அது கிடையாது. புரியுதுங்களா சார்? இருங்க. இப்போ இங்கேருந்து போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குமா? அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தானாக்கா மோசமாக இருக்குமா? இல்ல, அதற்கேற்ற வசதிகள் இங்க இல்ல அப்படின்றது அவருடைய அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இருங்க சார், அது இருங்காட்டு கோட்டையில் நடத்துறது தனி நபராக நடத்துறது சார், அது வேற ரேஸு, இது வேற ரேஸு. இது பப்ளிக் இல்லை வந்து பொதுமக்கள் மத்தியில் நடத்துகிற ரேஸும் ஒரு அரங்கத்துக்குள்ளே நடத்துகிற ரேஸுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்க முதல்ல. இன்னொன்று, மருத்துவமனைக்கு போகிறவங்களுக்கு இடைநூறுவாய் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஓமந்தார் மருத்துவமனைக்கு இவங்களாம் யாரும் போகலன்னு நினைக்கிறேன். பெரியார் சிலை பக்கத்தில் ஒரு வழி இருக்குது, அந்த வழி இப்போது பயன்படுத்துறது இல்லை. கலைவாணர் அரங்கம் பின்னாடி வர வழியாக்காக தான் வழி. எல்லா ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாமே திருவல்லிக்கேணி காவல் நிலையம் பின்னாடி தான் ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாமே கலைவாணர் அரங்கத்துக்காக தான் எல்லாமே வருது. படிப்படியாக போய் இருந்தவங்க இந்த பக்கமாக இப்போ ஜஸ்ட்டு போனாங்களே தவிர எல்லோரும் அந்த பக்கமே போகிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பெட்டு வார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு போகிறது அந்த சைடில் தான் இருக்கும், இந்த சைடில் இருக்காது. எல்லாமே வந்து இந்த சைடில் இருக்குது. இந்த சைடில் வந்து மருத்துவம், அந்த மாத்திரை மருந்து வச்சுக்கிறது, அதுக்கான பொருள்கள் வச்சு அப்படி தான் வச்சுருக்குறாங்க. மருத்துவமனை உள்ளே போய் பார்க்காமலே இந்த சத்தம் கேட்கும், அது இது கேட்கும், எல்லாம் கேட்கும் அப்படின்ட்டு. ஆம்புலன்ஸ் சத்தம் கொடுத்தா டிஸ்டர்ப் ஆகுது நமக்கு. ஆம்புலன்ஸ் போக சொல்லிடலாமா? எடுக்கிறதுனா சவுண்ட் ப்ரூஃப் போட்டு கொடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க, சவுண்ட் ப்ரூஃப் போட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு வண்டி அந்த இடத்துல பல்ட்டி அடிக்கும் அப்படின்னாரு. அவங்க வந்து ரோப் போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ தூரம் அந்த இடத்துல பறந்தாலும் அந்த ரோப் பார்த்துக்கோ, யார் தலையிலும் வந்து விழாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வெளிநாட்டினுடைய விளையாட்டை நம் மக்கள் வந்து தொலைக்காட்சியில் பார்த்ததில் இன்றைக்கி நேரடியாக பார்க்குற ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று. ரெண்டாவது, ஏன் சிட்டிக்குள்ளே நடத்துகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சிட்டிக்குள்ளே தான் பலதரப்பு மக்கள் இருக்கிறாங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டத்தை சார்ந்து இருக்கிற எல்லா மாவட்டத்தை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறாங்க. 2 பேர் பார்த்தா கூட நம்ம ஊரில் கிராமத்தில் பார்த்த மாதிரி ஆகிடும். ஒரு பர்டிகுலராக ஒரு கிராமத்தில் போய் நடத்தினா அந்த கிராமத்தில் சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இங்கே அடப்பா எங்கேயா போத்து அங்கே என்ன ஆகிடும். இதுக்குன்னு யாரும் மெனக்கிட்டு இங்கே வரப்போகிறது இல்லை. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் பார்க்க போகிறாங்க, மகிழ போகிறாங்க. அவங்க மக்களை மகிழ்விக்கிற ஒரு செய்தியை இதிலிருந்து ஒரு புரிதல் கிடைக்கும். ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று வந்து பணக்காரர்கள் தான் விளையாடுறாங்கன்றாங்க.
பணக்காரர்களுடைய உயிரை துச்சமனை தூக்கி எறிந்து அந்த பயிற்சி எடுத்து அதுக்குள்ளே வந்து விளையாடுறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளால் முடியாது, போக முடியாது, கிட்ட கூட போக முடியாது. கரெக்டாக சொன்னேன் சார். கிரிக்கெட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு இந்த கேள்வியை நாங்கள் தொடக்கத்திலேருந்து கேட்டுக்கிறோம். 2020 மேட்ச் ஏன் நடத்துறீங்கன்னு கேட்டுக்கிறோம். எங்களால் யாருன்னா போக முடியுதா? எங்களால் பார்க்க முடியுதா? ஆனாலும் இங்கே இருக்கிற சென்னை கிரிக்கெட் டீமை நாங்கள் வரவேற்கிறோம். உள்ளே போய் பார்க்கவே இல்லை, ஆனாலும் ஜெயிக்கணும்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதில் யாரும் இல்லை, யாராவது பேருன்னா அது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் சென்னை ஜெயிக்கணும். சரிங்க சார், நன்றி. தொடர்ந்து பேசுவோம். விஜயகுமார் சார், அதாவது ஒரு கார் ரேஸ் சென்னையில் நடக்குது, தமிழக அரசு நடத்துது அப்படின்ன உடனே உங்களோட கமெண்ட்ஸ், விமர்சனங்கள், எதிர்ப்பை மட்டும்தான் நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா பகலவன் சார் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த ஸ்பெஷாலிட்டி அத்தனை பேருக்கும் தெரியாத பல சிறப்பு அம்சங்களை கூறி சென்னையோட பெயர் உலக வரைபடத்திலேயே முத்தொளி அது வீசி பரவ போகுதுன்னு பல கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. உங்களோட விமர்சனங்களை முன்வைக்கலாம். அதாவது அவர் அறியாமல பேசுறாருமா. அவரு எல்லாரும் போய் பாக்கலான்ற டிக்கெட்டோட விலை அவருக்கு முதல் தெரியும். குறைந்த டிக்கெட்டே 2000 ரூபாய், அதுல இருந்து 12,000 ரூபாய் 10,000 ரூபாய் டிக்கெட். 10,000 ரூபாய் நடுத்தர மக்கள் நீங்க பேசும்போது நான் கிரிக்கெட்ல கேட்டுங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, இந்தியன் சிமெண்டோடைய ஓனர் வந்து கிரிக்கெட் கோரமண்டல சிமெண்ட் கம்பெனில அதிகமான ஷேர் வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர் யாரு? அத சொல்லுங்க. கிரிக்கெட்ல வந்துட்டு இவங்க சொல்றாங்க, கிரிக்கெட் வந்துட்டு இன்னைக்கு 1 கோடி பேருக்கு மேல வந்துட்டு இந்தியா முழுக்க கிரிக்கெட் விளையாடுறான். கிரிக்கெட்டை வந்துட்டு இவங்க சொல்றாங்க கிரிக்கெட்னு. கிரிக்கெட் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்துக்குள்ளுக்க அன்னைக்கு ஒரு நீதிபதி வேஷ்டி கட்டின்னு போனாருன்ட்டு அவரை இந்த கிரிக்கெட் வாரியம் உள்ள சேர்க்கல. உடனே மறுநாள் புரட்சி தலைவர் விஜய் தேவ் அம்மா ஒரு சட்டமன்றத்துல இருந்து குண்டு பண்ணோடனே அவரை அனுமதி கொடுத்தாங்க. அதை வேஷ்டியோட இப்படி கிரிக்கெட்டுக்காக வேண்டி இது பண்றாங்க. கிரிக்கெட் வந்து ரோடு கிரிக்கெட்டுங்க, அது காசு பணம் இல்லைன்னா கூட விளையாடலங்க. இந்த விளையாட்டு கேமுக்கு பதில் சொல்லுங்க. 2 கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்கி அண்ணன் பகலவன் அண்ணனோ இல்ல நடுத்தரத்துல ஏழு நானோ யாராவது வாங்கி 2 கோடி ரூபாய் காரை வாங்கி பயிற்சி பெற முடியுமா? அதை பார்க்க முடியும், ஒரு பார்க்க முடியும். ஒரு நிமிஷம். ரெண்டாவது சொல்றாங்க விளையாட்டுன்றாங்களே. எங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்திருக்கிறாரு. அவங்க 520 தேர்தல் வாக்குறுதியில ஒரு வாக்குறுதி கேட்டு 234 சட்டமன்ற தொகுதியில ஒரு விளையாட்டு மைதானம். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு சின்னது உங்களை சொல்ல நினைவுபடுத்துறேன். எனக்கு கேட்கல, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு 234 சட்டமன்ற தொகுதியில ஒரு தொகுதிக்கு ஒரு மைதானம் 3 கோடி ரூபாய் செலவுல விளையாட்டு மைதானம் அமைப்பேன்னு சொல்லி எங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னார். 3 ஆண்டுகள் முடிஞ்சது. எத்தனை விளையாட்டு மைதானம் வந்துருச்சு சொல்லுவாரா? சிலம்பம் இருக்கு, சிலம்ப விளையாட்டு பயிற்சிக்கு இவர் இது பண்ணாரா? கபடி எத்தனையோ விளையாட்டு போட்டிக்கு இவர் ஆக்கமும் ஊக்கமும் தந்தாரா? எதுவுமே இல்ல. யாரையும் நான் ஓப்பனா உடைச்சு பேசுறேன். ஒரு நடிகை ஆசைப்பட்டாங்கிறதுக்காக எங்கள் பட்டத்து இளவரசர் இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம வந்து பேசக்கூடாது சார். நிச்சயமா அந்த வார்த்தையை வந்து நம்ம உபயோகிக்க கூடாது சார். இல்லங்க, நான் சொல்லல, பொதுமக்கள் பேசுகிறாங்க. இல்ல, பொதுமக்கள் பேசுவதை நம்முடைய கருத்துக்களா வந்து நம்ம விவாத நேரத்துல பதிவிடக் கூடாது. இருந்து பேசக்கூடிய விவாதம், இந்த விவாதம் தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இல்ல, இந்த விவாதத்தில் உங்களுடைய கருத்துக்களை தான் நீங்க முன்வைக்கணும். ஏங்க, இந்த விளையாட்டுனால ஒருத்தருக்கும் பயன் இல்லைங்க. 40 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு அரசாங்கம் செலவு செய்துனா யாருடைய வீட்டு வரி 40 கோடி ரூபாய் எப்படி கொடநாடு எஸ்டேட்னால கூட தான் யாருக்கும் பயன் இல்லை. சரிங்க சார், பதில் சொல்வாரு என்ற பல கேள்விகளை கேட்டிருக்கார் தமிழ்வேந்தன் சார். தவறு பூரா கண்டம், டோட்டல் கண்டம் செய்யவில்லை. இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் எதை செய்தா சொல்லுங்க. சரிங்க சார், தமிழ்வேந்தன் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க. 130 கோடி பேர் இருக்கிற ஒரே நிமிஷம் கடைசியா முடிச்சுறேன். 130 கோடி பேர் வசிக்கிற இந்தியாவில ஒலிம்பிக்ல ஒரு தங்க மேல விழல. 10 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டுல தமிழர்கள் ஒரு எங்களை கூட ஜெயிக்கல. ஆனா இருக்கிறதுல ஜெயிக்கலாம், ஜெயிக்கலாம் தமிழர்கள். அதுக்கான ஊக்கமும் ஆக்கமும் எங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழர்களுக்கு கொடுக்கல என்ற வேதனை எனக்கு இருக்கிறது. அதுக்கு பதில் சொல்வார்களா இவரு? எதுவுமே பேசுறதுக்கு ஒண்ணுமே புரியாம எதிர்கட்சிகள் எடுத்த ஒரு அவதூறுங்கிறத விட அவதூறு நல்ல வார்த்தை, அதை விட மோசமான வார்த்தையை தான் பயன்படுத்தணும். வைத்தறிச்சல் கிராமத்தில் சொல்லுவாங்களா, புச்சரிப்பு போறாமன்னு என்ன வேணும் மாறி சேற்ற வாரி தூத்துறதுன்னு, அந்த மாதிரி தூத்திட்டு உட்காந்துருக்காங்க. யாருமே செய்ய முடியல. உலக தெற்காசியா நாடாலே நம்மளை விட எவ்வளோ வளர்ந்த நாடுகள் செய்ய முடியலம்மா இந்த விளையாட்டை.
வரமாட்டேன்ட்டாங்க. அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வர்றதுக்கு அவ்வளோ செக்யூர்னஸ் இருக்குது. ஒரு வெளிநாட்டு தூதர் அம்பாசிடர் வர்ற மாதிரி அவனுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். சொன்னாங்கல்ல ஆர்மி ஆஃபீஸர் இருக்கிற இடத்துல நடத்துகிறாங்கன்னு, அங்கே தான் மேடம் நடத்த முடியும். அவங்களுக்கான முழு பாதுகாப்பு கொடுக்கணும். இங்கே பாருங்க, அவ தானாக பெல்ட் அடித்து அந்த வீரனுக்கு ஒரு காயம் ஏற்படுதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வலிந்தே ஏற்றுக்கொள்ளுது. தாட்ஸில் இருக்குது, சட்டத்தில் ஸ்டார்ட்ஸில் வலிந்தே ஏறுத்தல் சொன்னாங்கல்ல. ஒரு கார் வந்து பிறண்டு வந்து ஒருத்தர் மேலே அடிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு உதாரணமே இருக்குது சட்டத்தில். கிரிக்கெட் பார்க்க போகிறீங்கல்ல, கிரிக்கெட் பால் 4-6 தாண்டி உங்கள் மண்டையை வந்து உடச்சிச்சின்னா அதான் வலிந்தே ஏற்றல். நீங்கள் தெரிந்தே தான் உட்காந்துருக்கீங்க, இங்கே பால் வரும் நம்ம மண்டையில் அடிக்கும். சரவண பெருமாள் சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம். அதாவது மேடம், இப்போ வந்து இந்த இந்த இதில் வந்து ஏற்கனவே ஹைதராபாத் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ஏரியா வந்து செப்பரேட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 அந்த இதில் வந்து ரிஜிஸ்டர்ட் அந்த சர்க்கியூட். இவங்க வந்து இன்னும் ரிஜிஸ்டரே பண்ணல. ரிஜிஸ்டரே பண்ணாமல் அதுதான் வந்து ஆர்கியூமெண்ட்டில் வந்து கோர்ட் ஆர்கியூமெண்ட்டில் ராகவாச்சாரின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இருங்க ஒரு நிமிஷம் சார், இருங்க சார். நான் சொன்னது ஆஸ்திரேலியாவில் என் ஃப்ரெண்டு இருந்தப்பா அவர் பார்த்ததை அது ரேஸை பற்றி சொல்ல சார். தெருவில் இருக்கிற ஸ்ட்ரீட்ல கிராஸ் பண்ண முடியாத நிலைமை அந்த அளவுக்கு பயமா இருக்கும். இருங்க, மடைமாற்றம் செய்யாதீங்க. இந்த மடைமாற்ற மாடல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. புரியுதுங்களா? மடைமாற்ற மாடல்லாம் கொண்டாடாதீங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, நீங்க அவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா மடைமாற்ற மாடல்லாம் கொண்டாடாதீங்க. இருங்க, பொறுமையா அவர் பேரை சொல்லக்கூடாதா? இருங்க சார், அவர் பேரை சொல்லக்கூடாதா? சொல்லுங்க சார். நான் அதுதான் அந்த பாயிண்ட சொல்லுங்க சார். சரிங்க சார், பாயிண்ட சொல்லுங்க. நீங்க பாயிண்ட சொல்லுங்க சார். சொல்லுங்க, அப்படிதான் சொல்லுவாரு சார். நான் சொன்னது, என்னோட ஃப்ரெண்ட் சொன்னது, ஆஸ்திரேலியால ரோடே பண்ணுவாங்க. நீங்க சொல்றீங்க 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. தலைப்புக்குள்ளதான் வரேன் மேடம். இப்ப சாதாரணமா இப்ப இந்த ரோட்ல நான் வந்தேன், நான் மவுண்ட் ரோட்ல வரும்போது ஒரு பைக் வந்து சர்ன்னு போறான். அந்த ஸ்பீட், அந்த டெசிபல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக் வரதுக்கான 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. இது 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது இந்த வண்டி. அப்ப டெசிபல் எந்த லெவல்ல இருக்கும்? சென்னையில இருந்து சதீஷ் என்ற நேயர் நேரலையில் இணைந்து அவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். சொல்லுங்க சதீஷ், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? வணக்கம் மேடம். சொல்லுங்க. இது வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது யூடியூப்ல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யூடியூபர் வந்து இந்த மாதிரி நிறைய பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இவங்களே கவர்மெண்டே ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ஒரு வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கும் போது, அதுவும் மெயின் சிட்டில, இது வந்து கண்டினியூவா 2 நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி ஸ்பீடு போகணுன்றது ஆர்வம் அதிகமாகுமா கம்மியாகுமா? நீங்களே சொல்லுங்க மனசாட்சி வச்சு. கம்பல்சரி அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிராபிக் ரூல்ஸ வந்து அவங்க வந்து கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன் நான். சரிங்க சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நம்ம சரவண பெருமாள் அவர்களுடைய கருத்துக்களை ஒரு பாயிண்ட் நான் கேக்குறாங்க. மகாபலிபுரம் புரியுதுங்களா? நான் பல இடங்களில் பேசிட்டேன், அதுக்கான வேலைகளையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் மாமல்லன் டைனாசிட்டி இருந்த இடம். மாமல்லன்னா என்ன? மகாமல்லியுதபுரம்னா அதுதான் மகாபலிபுரம். இன்னொரு பேர் மகாபலிபுரத்துக்கு பேரு. அங்க மல்யுத்தம் நடந்த உலகளாவிய அளவில் பெரிய மல்யுத்தம் வந்து மாமல்லன் டைனாசிட்டியில் நடந்திருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு மல்யுத்தம் நீங்க உலகளாவிய அளவில் அதெல்லாம் நடத்துறதுக்கு நீங்க யோசிக்க மாட்டீங்க. வீர விளையாட்டு மல்யுத்தம்ன்றது. அதான் நீங்க என்ன இந்த ஃபார்முலா கார் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன நீங்க லோக்கலா நீங்க பைக் ரேஸ் பாலியல் பண்ணிட்டீங்களா? என்ன பாலியல் பண்ணிட்டாங்க? என்ன பாலியல் பண்ணாங்க? பாலியல் தொந்தரவு பண்ணால விலைக்காச்சும் அவருக்கு கோர்ட்ல இது பண்ணாங்க. இப்ப உங்க கிருஷ்ணகிரியில கூட தான் நடந்திருக்கு. என்சிசி நாங்க நடத்தவே பர்மிஷனை கொடுக்கலாம்னு சொல்லி என்சிசி கேம்ப் நடத்திருக்கீங்க. அதெல்லாம் என்னது? எங்க கவர்மெண்ட் தூங்கிட்டு இருந்தாரா? அந்த எஜுகேஷன் ஆபீசர் தூங்கிட்டு இருந்தாரா? அதுக்கு மேல இருக்க எம்பி தூங்கிட்டு இருந்தாரா? அந்த கிருஷ்ணகிரியில மல்யுத்த வீரர்கள் சொல்லுங்க பாக்க சண்டை கட்டி போறோம். இன்னைக்கு வந்து நீங்க அந்த பாலியல் தொந்தரவுன்றது அந்த ஆளு வந்து பிரிஜ்பூஷன் சிங் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டு பெயில்ல விடுவிக்கப்பட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து விலக்கியாச்சு. மல்யுத்த இதுல இருந்து விலக்கியாச்சு. இப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா நீங்க என்ன கேஸ் நடந்தீங்க? இப்ப பொள்ளாச்சி இது ஸ்கேண்டல் நடந்தது, என்ன கேஸ் நடத்தி முடிச்சீங்க? அதுல எத்தனை பேர் இது பண்ணீங்க? எத்தனை பேர் இது பண்ணீங்க? அப்படியே சப்பக்கட்டு, கொடநாடு சப்பக்கட்டு, எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு.
இந்த மாதிரி நடத்துறது அரசியல். ஆனா வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, நம்ம இப்ப அவர் ஒரு உதவி சொன்னாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை பற்றி. ஆனா நீங்க வந்து RN ரவி அவர்கள் என்னென்ன மாதிரியான கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி நீங்க பேசிருக்கீங்க, அந்த வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்களா நீங்க? ஒருத்தன் இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான தோரணை எல்லாம் நீங்க மேடையில பேசுறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆளுநரை கொச்சைப்படுத்த வந்து பேச முடியுமா? இது சபை மரியாதையா? அவர் நல்லா கேள்வி கேட்டார் அந்த நேயர். நீங்க இந்த ஸ்பீட்ல போனீங்கன்னா மக்களுக்கு என்ன எடுத்துக்காட்டு காமிக்கிறீங்கன்னா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல மவுண்ட் ரோட்ல போப்பா, போய் எல்லாம் இது ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்குன்றது உங்களுடைய வந்து இதுக்கு நான் சொல்றேன், இது நடத்துறது தவறுலாம் கிடையாது. நான் ஒரு ஒரு ரேஸான ஸ்பீட் லிமிட் இருக்கும் இல்லையா? இந்த RRPL இந்த ரோட் ரேசிங் அந்த கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த ராமன்றவர் அவர் என்னன்னா இந்த ஃபார்முலா எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, 4ல ரிஜிஸ்டர்டு. பட் ஆனா FIA சர்டிபிகேட்டே இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கோர்ட் அத கேள்வியா கேட்டிருக்கு. சரிங்க ஆனா ஹைதராபாத் சர்க்யூட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேசிங்ல வந்து சர்டிபிகேட்டோட தான் அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த சர்டிபிகேட் நிறைவான கருத்து சரவண பெருமாள் அவர்களிடமிருந்து நான் கேட்கிறேன், இந்த ஃபார்முலா 4 பந்தயம் சென்னைக்கு பெருமையை சேர்க்குமா சேர்க்காதா? கண்டிப்பாக சேர்க்கும். புரியுதுங்களா? இப்போ அதுக்கு தான் இந்த ஒரு புக்கை கொண்டு வந்திருக்கேன், அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days அப்படின்றதா இந்த திராவிட மாடல் காமிக்க விரும்புது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன். நன்றி சார், நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. தமிழ்வேந்தன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து, இல்ல, இந்த சென்னைக்கு பெருமை சேருமா? மேடம் சென்னைக்கே இல்லை மேடம், தமிழ்நாட்டுக்கே பெருமை மேடம், இந்தியாவுக்கே பெருமை மேடம். ஏன் மேடம் சென்னை இன்னும் சின்ன அடைக்கிறீங்க கூடாது, குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்க வேண்டாம். கிரேட்டர் தென் சென்னை அடைக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கே ஒரு மந்திரி தான் உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டுத்துறை மந்திரி தான், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தான் MK ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவுக்கே பெருமை. தெற்காசியாவிலே நடத்த முடியாத ஒரு இளம் மந்திரி ஒருத்தர் நடத்தி காட்டுறாருல, அதுக்கு நினைச்சு பெருமை. இந்தியாவுக்கே பெருமை மேடம். நன்றி நன்றி நன்றி. விஜயகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். அதாவது அதிகார வர்க்கத்துக்கும் சிவப்பு கம்பளமும் கார்பரேட் கம்பெனியை வரவேற்கிற இந்த நாளை வந்து துக்கமான நாளா, இது வந்து சென்னைக்கு பெருமை சேர்க்காது. இது வந்துட்டு இளைஞர்களுக்கு, வாகன ஓட்டிகளுக்கு வேகத்தை அதிகரித்து விபத்துகள் அதிகமா நடந்த அந்த இளைஞர்கள் ஏற்கனவே வந்துட்டு சாலைகள் சரியில்லாத இந்த சாலைகளில வேகத்தை அதிகரிக்க தூண்ட போது இனி விபத்துகள் ஏற்பட போகுதுன்றதுனால இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி நன்றி சார். பகலவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. நேயருக்கே சேர்த்து சொல்லிடுறேன். இந்த 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க, அதை பார்த்து இங்கே 240 போவாங்க அப்படின்னு சொன்னார். இங்கே இருக்கிற 800 கார்லாம் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடே அதிலே போட்டிருப்பாங்க. அந்த காரில் போகிறது 60லேருந்து 40க்குள்ளே தான் வண்டியை ஓட்ட முடியும், அதுக்கு மேலே ஓட்ட முடியாதுங்க. ஆடி, பென்ஸு, BMW வந்து 200 220 போட்டிருக்கோம் அதில். ஆனால் அதையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட்டரில் போனால் தான் 100க்கு மேலே ஓட்டவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சாலை வசதி இல்லை, எதில் வந்து போக்குவரத்து இருக்குது. அப்படிலாம் யாருங்க கண்மூடித்தனமாக வண்டி ஓட்ட முடியாது. ஒரே ஒரு உதாரணம், நம்ம MRC நகரில் இதே கார் ரேஸ் தம்பி ஒரு வண்டி ஓட்டிருந்தான் இரவு நேரங்களில். அந்த சாலை விபத்துகளாகி 2 பேர் கருகி இறந்து போனாங்க. ரேசர் அவர் திணிக்கும், ஒரு ரேசர் அவரோட காதலியோடு வந்து இறந்து போனார். கட்டிக்கு போகிற பொண்ணு தான் இறந்து போயிட்டார். அந்த வண்டியே வந்து ஒரு பொடி எலும்பு கூடு மாதிரி கடந்தது. ஏன்னா அந்த சாலையில் தான் ஓட்டுனது அந்த வண்டி, எல்லா இடத்துலையும் ஓட்டணும் அப்படி யாரும் சொல்லலையே. ஆனால் இந்த தவறான புரிதலை ஊக்கப்படுத்துகிறார்கள், அதை வந்து இதை கொச்சைப்படுத்த நினைக்கிறார்கள். இது நமக்கு பெருமை சேர்க்கும். நம்மளுடைய மண்ணின் மனம் பட்டி தொட்டியெல்லாம் வீசுவது மட்டுமல்லாமல் உலக அளவிலே வீசும். மல்யுத்த போட்டி நடத்துங்க, உலக அளவில் போட்டி வீரர்கள் வந்து அவங்க முடக்கணும் யாருன்றது மகாபலிபுரத்துல நடத்தி காமிங்க. உலக அளவில் விவாதத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி 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 சார். நேயர்களை, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார். சிறப்பு மேடம்.